வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னென்ன குக்கிங் பண்ணுறோம், க்ளீனிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சுஜிக்கும் காலேஜ் லீவு, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வ்ளாக் ஷூட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய வ்ளாக், க்ளீனிங், ஆர்கனைசேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மார்னிங் எழுந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி லேட் நைட் தான் நாங்கள் எழுந்திரிச்சோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா லேட் மார்னிங் தான் எழுந்திரிச்சோம். லீவுங்கிறதுனால எப்போவுமே 7 மணிக்குள்ளே சுஜி வந்து காலேஜ் போயிடணும். லீவுங்கிறதுனால லேட்டாக எழுந்திரிச்சிட்டு கிச்சனுக்கு வந்துட்டு டீ போட்டு குடித்தாச்சு. டீ டைம்லாம் முடிஞ்சிருச்சு. கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ மெர்சியாக இருக்குது. நைட் குக்கிங்கு எல்லாமே முடிஞ்சதுனால வந்து அப்படியே போட்டு வச்சாச்சு. இவ்வளோ மெர்சியாக கிடக்குது. எதுவுமே நம்ம பண்ண முடியாத அளவுக்கு, அந்தளவுக்கு வந்து பொருள் எல்லாம் அந்தந்த இடத்துலையும் இருக்குது. இது எல்லாமே டீப் க்ளீன் பண்ணிவிட்டு, அடுப்பெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, வெசில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணணும். ஏன்னா சதீஷும் வந்து வெளியில் போயிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரும் வெளியில் போயிட்டாங்க, சுஜியோட அப்பாவும் வெளியில் போயிட்டாங்க. அதனால் சுஜியும் நானும் மட்டும்தான். அதனால் நாங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் க்ளீனிங், பைப்பு க்ளீனிங், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹாப்பி பிளான்னு ஒரு ப்ராடக்ட்டு. உப்பு கரை எல்லாமே எடுத்துறது, டீப் கரை எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் ஆகுது. ஸ்டவ்வில் நல்லா தேய்ச்சி சைடு ஃபுல்லாக டைல்ஸு இதெல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து வெசில் வாஷிங் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக வெசில் வாஷிங் பண்ணேன் மார்னிங்கு. அதுக்கப்புறம் டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிட்டேன். ஏன்னா லீவு, காலேஜ் லீவு, சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்குது. நாளைக்கும் குக்கிங்கு இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கோம். அப்படி போகிறதா இருந்தால் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால எல்லாமே இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து உங்களுக்கு லென்த் வந்து கம்மியாக தான் இருக்கும் வீடியோஸு. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணவே. ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நாங்கள் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏதாவது மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுத்துக்குவோம். லீவுங்கிறதுனால எழுந்திரிச்சு நம்ம வேலை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நேற்று அப்படி தான் நடந்தது. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிவி சீரியல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு அப்புறம் படுத்தோம். லேட் நைட் ஆகிடுச்சு படுக்கிறதுக்கு. அதனால் வந்து செய்யலை. அதனால் மார்னிங் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு ஆயில் ட்ரேலாம் வந்து நான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்குவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே ஆயில் ட்ரேவில் இருக்க டிஷ்யூ பேப்பர்லாம் நல்லா ஆயில் சிந்திருச்சு. அது எல்லாமே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி நீட்டாக புது டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் கேன் எல்லாமே நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன். நம்ம எடுத்து மேலெல்லாம் ஆயில் எப்படியுமே சிந்தி இருக்கும், தூசி இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். வீக்லி ஒவ்வொரு வேலை நம்ம இந்த வேலையெல்லாம் க்ளீனிங் வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து சூப்பராக மெயின்டெயின் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆயில் ட்ரேவில் இருக்க ஆயில் கேன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு புது டிஷ்யூ மாற்றி எல்லாமே அதே இடத்துல நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதும் சுஜி வந்து ஸ்டவ் எல்லாம் நல்லா கழுவி காஞ்சதுக்கப்புறம் சுஜி வந்து ஒரு சின்ன கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணுறதுக்கு நான் வந்து மாவு எடுத்து கலக்கி வச்சுட்டேன். சுஜி வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா தோசை, சட்னி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு இருந்த கவுண்டர் டாப்பை நான் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக ஆர்கனைஸ்டாக மாற்றிட்டேன். ஒரு தூசி கூட இல்லாமல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து காலையில் டிஃபனே பண்ண ஆரம்பித்தோம். சுஜி வந்து தோசை, சட்னி இது ரெண்டும் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஆயில் கேன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸ்டவ்வும் க்ளீன் ஆகிடுச்சு, கவுண்டர் டாப்பும் க்ளீன் ஆகிடுச்சு. அதே போல் வெசல்ஸ் எல்லாமே தண்ணி பிடிச்சி எல்லாமே ஃபுல்லாக வச்சுருக்கேன். சிங்கில் எல்லாமே ஊற வச்சுருக்கேன். விளக்குறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெசல் வாஷிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லீவுங்கிறதுனால ஸ்பூனு, கரண்டி, ஃபோர்க்கு, ஸ்பூனு இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டாங்க. செராமிக் கப்பு இந்த மாதிரி எல்லாமே
ஃபுல்லாக வெசில் வாஷிங் பண்ணணும். அது வந்து நல்லா தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி பண்ணி தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. சுஜி வந்து டிஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சமாக வெசில் வாஷிங் இருந்தது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சட்னி ஒரு தாளிப்பு வந்து ரெடி பண்ணி சட்னி தாளிச்சிட்டு நான் வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா 2 தோசை, சுஜி 2 தோசை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மதியம் குக் பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் வெசில் வாஷிங் பண்ணோம், ஒருத்தர் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் வந்து பாதி பாத்திரங்கள் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டு மதியம் லஞ்சுக்கு குக் பண்ணேன். சுஜி வந்து வெசில் வாஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பிளேட்டு, டம்ளரு, சொம்பு இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அந்த இடத்துல ரேக்கில் வைக்கிறது எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் லஞ்ச் குக்கிங்க்கு பார்த்திங்கன்னா என்ன குக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு இது 3ம் போட்டு நல்லா ஒரு மசால் குழம்பு வச்சுட்டு நம்ம ரசம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே போட்ட தயிர் இருக்குது. சுஜி பார்த்திங்கன்னா காலையில் தோசை சாப்பிட்டுட்டு நல்லா ஃபோன் வச்சு ரீல்ஸ் பார்த்துட்டு மதிய குக்கிங்க்கே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். லன்ச் டைமே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்னம்மா சமைக்கிறீங்க அப்படின்ட்டு வேறு உலகத்தில் இருந்து கேட்குறா. நான் வந்து விளாக் ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கவும் மறைச்சிட்டா. ஸோ டிவி பார்த்துக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா. டைம் பார்த்திங்கன்னா மணி 12:30 ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே டைம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. சுஜியை வடிக்க சொல்லிட்டு நான் வந்து குழம்பு பண்ண ரெடி பண்ணிட்டேன். சுஜி வந்து வெசில் வாஷிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு நான் வந்து ரசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் இந்த டே வந்து ஃபுல்லாக மதியம் வரைக்கும் போணுச்சு. ஸோ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் நம்ம ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 1 டைம் வந்து நம்ம டெய்லியும் பருப்பு, மற்ற பொரியல் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சிட்ருக்கேன். ஒரே ஒரு தக்காளி நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா தாளித்து விட்டுட்டு காய்கறிகள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய் குழம்பு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். காய் கட் பண்ணது எல்லாமே தண்ணீரில் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் காய்ங்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காய்ங்கெல்லாம் நல்லா உப்பு போட்டு பெரட்டி விட்டுட்டு தாளிப்புக்கு நல்லா தாளித்து விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா பெரட்டிக்கணும். நல்லா வந்துட்டு சுண்டி வரணும். இந்த காய்கறிகள்லாம் நல்லா வந்து குக்காகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொடி வகைங்கள்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா ஹீட்லேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், கறி மசால் பொடி 2 டீஸ்பூன், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, குழம்பு பொடி 1 டீஸ்பூன் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். பெரட்டி விட்டுட்டு நல்லா வந்து நம்ம அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, தேங்காய் ஒரு 2 பீஸு, அதுக்கப்புறம் நல்லா வந்து ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்து சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம், நீங்கள் வந்து அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாப் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த குழம்பு. காய் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து புளி ஆட் பண்ணக்கூடாது, தக்காளியோட டேஸ்ட்டு மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ இது செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக ஒரு 2 தக்காளி போட்டு ரசம் வச்சுக்க போகிறேன். ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சுஜி வந்து நான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கும் போதே சுஜி வந்து வெசில் வாஷிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டில் குழந்தைங்களுக்கு லீவு அப்படின்னா நமக்கு வந்து கிச்சனில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நம்மளும் வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து குக் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துட்டு
ரசம் தாளித்து விட்டுக்க போகிறேன். 2 தக்காளி போட்டு தான் நான் வந்து ரசம் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரசம் கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஏன்னா வந்து ரசம் நம்ம நிறைய வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா மார்னிங் செகண்ட் டே ஆகிடுச்சு அப்படின்னா பழைய ரசம்லாம் கேட்குறாங்க. அதனால் கொஞ்சமாக நான் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சும் சேர்த்துருக்கேன், தாளிப்புக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், சாதம் வடித்தாச்சு. நைட்டு செஞ்ச பாசிப்பருப்பு சாம்பார் வந்து இருந்தது, அதில் வந்து நெய் சேர்த்து வச்சுருக்கேன். காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் போட்ட தயிர், அதுக்கப்புறம் ரசம், இதுதாங்க எங்களுக்கு வந்து மதியம் லஞ்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி டே வந்து சாட்டர்டே வந்து போணுச்சு. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து அப்படியே நான் உங்களுக்கு வந்து vlog ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேஷுவலாக இந்த vlog வந்து நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அனுப்பியிருக்கேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ க்ளீனிங், ஆர்கனைசேஷன், வீக்லி எப்படி நம்ம வந்து என்னென்ன நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.